கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம இன்னைக்கு தியானிக்கிற வசனம் ஆதியாகமம் 40:23. நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். ஆனாலும் பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். இந்த வசனத்தை குறித்து நம்ம தியானிப்போம். சரித்திரத்துல நடந்த யோசேப்பை குறித்து நடந்த இல்லையா, அவர் ஜெயிலில் இருக்கும்போது 2 பேர் ஜெயிலில் இருக்காங்க. ஒருத்தர் பானபாத்திரக்காரன், இன்னொருத்தர் சுயம்பாகி. இவங்க 2 பேர்த்துக்கும் என்னன்னா ஒரு கனவு வருது. 2 பேர்த்தோட கனவையும் அவர் விளக்குறார் இல்லையா. ஸோ விளக்கும் போது பானபாத்திரக்காரன்ட்ட சொல்றாரு, நீ ஜெயிலை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் நீ பார்வோன் கூட இருக்கும்போது இல்லையா, பானபாத்திரக்காரன்கிறது என்னன்னா, இவர் தான் பார்வோனுக்கு சாப்பாடு கொடுக்கறது எல்லாமே இவர் மூலியமா தான் போகும். இவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பார்வோன் சாப்பிடுவார் இல்லையா. ஏன்னா அந்த காலத்துல மக்கள் ராஜாவை கொல்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க மூலியமா தான் எல்லாமே போகும் இல்லையா. அவ்வளவு நம்பிக்கை மிக்க ஒரு மனுஷன் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காலத்துல எப்படின்னா, நீங்க ஒரு பிரைம் மினிஸ்டரோட பிஏ மாதிரின்னு வச்சுக்கலாம். அவருக்கு விளக்கம் கொடுக்குறாரு, விளக்கம் கொடுத்தோன்னா அதே மாதிரி நடந்துருது இல்லை. அந்த நடந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவர் மறந்துறார். யோசேப்புங்கிறது இருந்தாரு, அவர் நான் ஜெயிலில் இருக்கும்போது எனக்கு இந்த கனவுக்கு விளக்கம் கொடுத்தாரு அப்படிங்கிறதையே அவர் மறந்துட்டார். ஏன் நடந்தார் நீங்க பாருங்களேன். ஏன் நடந்தாருன்னா, இந்த காரியங்கள் எல்லாம் யாருடைய கருத்துல இருக்கிறது? கர்த்தருடைய கருத்துல இருக்கிறது இல்லையா. ஏன்னா யோசேப்பு நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த பைபிள்ல நீங்க ஃபுல்லா நீங்க பார்த்தீங்கன்னா, யோசேப்பு கடவுளிடத்துல ஜெபிச்ச மாதிரியே எங்கேயுமே கொடுக்கப்பட்டிருக்காது இல்லையா. வசனத்தின்படி வாழ்ந்த மனுஷன் இல்லையா. நீங்க வசனம் பார்த்தீங்கன்னா, யோசேப்பு எங்க இருப்பாரு? ஜெயிலில் இருப்பார். அங்க கூட கடவுள் கூடவே இருப்பார் இல்லையா. ஆனா இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ரேஞ்ச் திங் இல்லையா. யோசேப்பு கடவுள்கிட்ட கேட்காம, நான் வெளியே போன கடவுளே, எனக்கு இங்க கஷ்டமா இருக்கு, என்னால முடியல அப்படின்னு கேட்க வேண்டிய கடவுள்கிட்ட அவர் கேட்காம மனுஷரை நாடி போறார் இல்லையா. கிட்டத்தட்ட 2 வருஷம் அது போயிருது இல்லையா. அவர் கேட்டு 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் தேவனுடைய கரெக்டான டைம்ல இல்லையா, அவருக்கு சித்தமான டைம்ல பெர்ஃபெக்டா அவர் என்ன பண்றாரு, யோசேப்பை ஜெயிலிருந்து வெளியே கொண்டு வர்றாரு இல்லையா. எதனால கடவுள் இன்னும் அந்த 2 வருஷம் அவர் அங்க உள்ள வைக்க வேண்டியிருதுன்னு வச்சுங்களேன். நீங்க சங்கீதத்துல தான் அழகா கொடுக்கப்பட்டிருக்கு. சங்கீதம் 105, 18, 19 நீங்க வாசிங்கன்னா, அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. ஏன்னா கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் வரவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது இல்லையா. யோசேப்பு இன்னும் ரெடியாக வேண்டிய டைம் இருக்கு. இன்னும் 2 வருஷம் தேவைப்படுது. கடவுள் அவரை உருவாக்கிட்டு இருக்காரு. எதுக்காகனா, பார்வோனுக்கு அடுத்தபடியாக இல்லையா வைக்க வேண்டிய இடத்துல யோசேப்பு தயாராகணும்னா இன்னும் அவருக்கு 2 வருஷம் தேவைப்படுது இல்லையா. அதுதான். ஸோ நம்மளும் நிறைய நேரத்துல நமக்கு ஒரு மனுஷங்களை நம்பி நம்ம நிறைய நேரம் இருந்திருக்கலாம் இல்லையா. அவரு எங்களுக்கு செஞ்சிருவாங்க, இவங்க எனக்கு செஞ்சிருவாங்க, நான் கடவுள் போல இவரை நம்பியிருக்கேன் அப்படின்னு நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், மனுஷரை குறித்து நம்ம நம்பிக்கொண்டே இருப்போம் இல்லையா. ஆனாலும் அந்த மனுஷரை கொண்டு வர வேண்டியது யாருன்னா கடவுள் தான். நம்ம சுயத்துல நம்ம தேடினோம்னா அவங்க நம்மளை விட்டு மறந்துடுவாங்க இல்லையா. அது ஏன் காரணம்னா, அது கடவுள் நமக்கு ஒரு டைம் வச்சிருக்காரு இல்லையா. நம்ம அந்த மனுஷங்களை குறை சொல்லி ஒன்றும் ஆக போறதே இல்லை. நம்மளுடைய வேலை என்னன்னா, மனுஷனை விட்டுட்டு கடவுள் மேல நம்பிக்கையா இருக்கணும் இல்லையா. கடவுள் சொல்லுவாரு, இந்த டைம்ல நீ போ, இவனை கூப்பிடு, இவனுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி என்ன சொல்லுவாரு, கடவுள் சொல்லும் போது அந்த மனுஷன் செய்யும் போது அந்த காரியம் ஜெயமா மாறிடும் இல்லையா. நிறைய நேரம் நம்ம ஒரு மனுஷனை நம்பி நீங்க சோர்ந்து போயிருக்கலாம், கவலைப்படாதீங்க. கடவுளுடைய கருத்துல எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு இல்லையா. ரொம்ப பெரிய எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஆபிரகாம் தான். ஆதியாகமம் 14, 22, 23 ஒரு இன்சிடென்ட் நடக்குது இல்லையா. சோதோமுடைய ராஜா என்ன பண்றாரு, இந்த பணத்தை எல்லாம் எடுத்துக்கோ, நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சோதோமுடைய ராஜா ஆபிரகாமுக்கு சொல்றாரு. ஆனா ஆபிரகாம் சொல்ற அந்த வசனத்தை நீங்க கேளுங்க, நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 14, 22, 23. அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகள் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். என்ன சொல்றாரு, மனுஷன் நீ என்ன பணக்காரனாரன்னு சொல்லக்கூடாது, எனக்கு யாரு கொடுக்கணும், வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனிடத்துல நான் கேட்பேன் அப்படிங்கிற அந்த ஒரு இறுதி நமக்கு வேணும் இல்லையா. மனுஷங்க நம்ம நிறைய பேர் இருக்கலாம், ரொம்ப பவர்ஃபுல்லான மனுஷங்க இருப்பாங்க நம்ம கூட, அவர்கள் மூலியமா நமக்கு ஏதாவது நடந்துடலாம்னு சொல்லி நீங்க நினைச்சிருக்கலாம். கடவுள் இன்னைக்கு சொல்றாரு, அதெல்லாம் இல்லப்பா, நான் இருக்கேன், என்னுடைய கடத்துல தான் அவர்களும் இருக்கிறாங்க, என்னுடைய டைம்ல தான் அது பர்ஃபெக்டா நடக்கும்னு சொல்லி தேவன் சொல்றாரு. இன்னைக்கும் நிறைய பேர் நம்ம மனுஷங்களை நோக்கி பார்த்துட்டு இருக்கோமா, மனுஷன் எனக்கு ஏதாவது செஞ்சிருவானா, இல்ல இந்த இடத்துல எனக்கு வேலை வாங்கி கொடுத்துருவானா, இந்த பண உதவி செஞ்சிருவானா, என் பிள்ளைகளுக்கு இந்த இடத்துல ஒரு வேலை வாங்கி கொடுத்துட மாட்டாங்களா, இல்ல என் குடும்பத்துல ஒரு பிரச்சனை எழுதி நீக்கிட மாட்டாங்கிறாங்களோ, நம்ம நிறைய நேரத்துல ஒரு மனுஷங்களை நோக்கி பார்த்துட்டு இருக்கோம்.
அதெல்லாம் இல்லைங்க. மனுஷனை நோக்கி பார்க்காதீங்க. நாசியில சுவாசம் உள்ள மனுஷன் அவன் நமக்கு என்ன செய்வாங்க? ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம இந்த உலகத்தை படைத்த நம்மளை படைத்த தேவனிடத்துல நம்ம சார்ந்து இருக்கும்போது, அவருடைய டைம்ல ஏற்ற நேரத்துல எப்படி வந்து யோசேப்பை ஏற்ற நேரத்துல கொண்டு போய் அங்க வச்சாரோ, அதே மாரி நம்மளையும் தேவன் உயர்த்த வல்லவரா இருக்கார் இல்லையா? அப்போ மனுஷனோட தயவு வேண்டாமா? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மனுஷனோட தயவு வேணும். ஆனா அது கடவுள் குடுக்கணும். கடவுள் கொடுக்கிற மனுஷன் வந்தா தான் அந்த வேலை வந்து ஜெயமா முடியும். கர்த்தருடைய சித்தத்தின்படியும் நடக்கும். ஏன்னா நீங்க இயேசு கிறிஸ்து நீங்க பார்க்கிறீங்களா? லூக்கா 2:52 இயேசுவானவர் ஞானத்திலும், வளர்த்தியிலும், தேவ கிருபையிலும், மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அதுதான். மனுஷரோட தயவு கண்டிப்பா தேவை. இயேசு கிறிஸ்துவுக்கே தேவைப்பட்டது. நமக்கும் தேவைப்படும். ஆனா அந்த மனுஷர் தயவு யார் கொண்டு வராருங்கிறது தான் முக்கியம். கடவுள் கொண்டு வராரா? இல்ல சாத்தான் கொண்டு வரானா? இல்லையா? அதனால நமக்கு வந்து ஆபிரகாமை போல இல்ல அத வந்து நமக்கு வந்து பிரித்து தெரியணும். இது கடவுள் குடுக்கிறதா? இல்ல வந்து சத்துரு குடுக்குறானான்னு நமக்கு தெரிஞ்சுகிட்டு நம்ம அத எடுத்துக்கிறதுக்கு தேவன் நமக்கு கிருபை தரணும் இல்லையா? நம்ம அதனால கடவுள்ட்ட கேட்பேன். கடவுளே நான் மனுஷன சார்ந்து இருக்க மாட்டேன். நான் உண்மையே சார்ந்திருப்பேன் கடவுளே. என் கைய பிடித்து வழிநடத்துங்க. நான் உங்க கைய பிடிச்சா நான் விட்டுருவேன் கடவுளே. என் கைய நீங்க பிடிங்க. எங்க குடும்பத்தோட எங்களை நீங்க கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி நம்ம இன்னைக்கு நம்ம தேவனிடத்துல ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.